ஹோட்டல்லையும் ரெஸ்டாரண்ட்லையும் குக்ஸ் வந்து உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வாரம் நாம் வந்து பாலக் ஃப்ரைங்கிற டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சைனாவில் உருவான ஒரு டிஷ்ஷுங்க. பாலக்னா பசலைக்கீரை. இதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நினச்சிங்களேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை வந்து சாதாரணமாக குழந்தைங்களாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, பசலைக்கீரை வந்து நல்லா இரும்பு சத்து இருக்கிறதுனாலையும் விட்டமின்ஸ் இருக்கிறனாலும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பாலக் ஃப்ரையாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா தரப்பினருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் கல்லூரியை பற்றின ஒரு சிறு குறிப்புங்க. எங்கள் கல்லூரியில் இப்போ அட்மிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எங்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் எங்களோட ஒவ்வொரு நாள் குறிக்கோளாகவும் இருந்துகிட்ருக்குங்க. நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு என்னென்ன பாடப்பிரிவுகள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது முடித்தவங்களுக்கு 3 இயர் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸுங்கிற படிப்பும், +2 முடித்தவங்களுக்கு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸுங்கிற படிப்பும், டிகிரி முடித்தவங்களுக்கு எம்பிஏ அண்ட் ஹோட்டல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற பாடப்பிரிவும் நாங்கள் மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து 10வது பாஸ் இல்லைனா ஃபெயில் ஆனவங்களுக்கு 1 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவுகளும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பசலைக்கீரை 1 கட்டு, முட்டை இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன். நேர்களே, ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடைச்சிருங்க. அதுக்கப்புறம் அதுலேயே டொமேட்டோ அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் க்ரீன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெள்ளை மிளகுத்தூள் 1 சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அஜினோமோட்டோ 1 சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே 100 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு இதை நல்லா ஒரு மாவு மாதிரி பிசைங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் இது பொன்முருளாக வந்தோன்னே அதை திருப்பி போட்டுருங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாகவே எல்லா பக்கமும் பொன்முருளாக வர வரையும் இதை வறுத்துருங்க. மீதி இருக்கிற எல்லா பசலைக்கீரையும் எண்ணெயில் வந்து நல்லா போட்டு இதே மாதிரி முறுமுறுப்பாக வர வரையும் நல்லா வறுத்துருங்க. நேர்களே, இந்த பாலக் ஃப்ரையை இந்த மாதிரி அழகாக அட்ராக்டிவாக வந்து 3 வகையான சாஸ் வச்சு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணலாங்க. வீட்டில் வந்து சாதாரணமாக நீங்கள் பாலக் ப்ரிப்ரேஷன், அது பசலைக்கீரையெல்லாம் கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து முருவலாக ஃப்ரை பண்ணி நல்லா சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.